ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மறுபடியும் வாய்ஸ் ஆஃப் காட் சேனலினூடாக தேவனுடைய வார்த்தையை உங்கள் மத்தியிலே கொண்டு வருவதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தர் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக கர்த்தருக்கு மகிமையும் கனமும் செலுத்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தை அதை கேட்பதோடு மட்டுமல்ல, அதன்படி செய்வதிலும் நீங்கள் ஆர்வம் காட்டுங்கள். தொடர்ந்து பொறுமையோடு கூட கர்த்தருடைய வார்த்தைக்கும் அவருடைய சத்தியத்துக்கும் செவி கொடுங்கள். ஏனென்றால் வார்த்தை அது ஜீவன் உள்ளது, அது காயம் கட்டுகிறது, அது எங்களை ஒப்புரவாக்குகிறது, எங்களை சீர்திருத்துகிறது, எங்களை ஆசீர்வதிக்கிறதுமான கர்த்தருடைய வார்த்தையாயிருக்கிறது. எனவே மிக வேகமாக உங்களை நான் தேவனுடைய வார்த்தையின் பக்கம் திசை திருப்ப விரும்புகிறேன். பரிசுத்த வேதாகமத்திலே புதிய ஏற்பாட்டிலே 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தின் பக்கம் உங்களுடைய சிந்தனையை இன்று திருப்பிவிட விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் நிருபம் 15ஆம் அதிகாரத்தின் ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். 19வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19வது வசனம். இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாயிருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாயிருப்போம். மறுபடியும் ஒரு விசை அந்த வார்த்தையை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19வது வசனம். இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாயிருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். பிரியமான தெய்வத்தின் ஜனமே, கர்த்தருடைய வார்த்தையை அருமையான பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து பட்டணத்தில் இருந்த சபைக்கு எழுதி அனுப்புகிறார். அவர் எழுதின இந்த முதலாவது நிருபத்தின் இந்த 15ஆம் அதிகாரத்திலே அவர் கையாளுகின்ற ஒரு மிக முக்கியமான விசேஷித்த காரியம்தான் மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து பேசுகிறார். அதிலும் கிறிஸ்துவுக்குள் மரிப்பவர்களின் உயிர்த்தெழுதல் நிச்சயமானது என்பதை அவர் இந்த 15ஆம் அதிகாரத்தில் எடுத்துரைக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். காரணம் என்னவென்றால், அன்றைய கொரிந்து பட்டணத்து சபைக்குள்ளே இருந்த பல குழப்பங்கள் நிலவியது. நீங்கள் இந்த 1 கொரிந்தியர் நிருபத்தை நீங்கள் முழுவதுமாய் வாசித்தால் உங்களுக்கு தெரியும். அங்கே தலைவர்களை பற்றின குழப்பம் அவர்களுக்குள்ளே இருந்தது. அது மாத்திரமல்ல, அவர்களுக்குள்ளே விவாகரத்தை பற்றின குழப்பம் இருந்தது. அது மாத்திரமல்ல, அவர்களுடைய வழக்குகளை விசாரிப்பதை குறித்த குழப்பம் அவர்களுக்குள்ளே இருந்தது. இப்படி பலவிதமான குழப்பம், வரங்களை குறித்த குழப்பம் அவர்களுக்குள்ளே இருந்தது. இப்படி கொரிந்திய சபையானது பல குழப்பங்களை நிறைந்த ஒரு சபையாக இருந்தபடினாலே தான் பவுல் அத்தனை குழப்பங்களுக்கும் விடையளிக்கும்படியாக இந்த முதலாவது கொரிந்திய நிருபத்தை அவர் எழுதி அனுப்புகிறார். அப்படிப்பட்ட குழப்பங்களுக்குள்ளே கொரிந்து சபைக்குள்ளே இருந்த ஒரு சிலர் மரித்தோரின் உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கவில்லை. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் சதுசேயர் என்று சொல்லப்பட்ட ஒரு சமய குழுவினர் இருந்தார்கள். சதுசேயரும் அவர்கள் சமயக்குழு மாத்திரமல்ல, அவர்கள் அரசியல் குழுவாகவும் இருந்தார்கள். அவர்கள் இந்த மரித்தோரின் உயிர்த்தெழுதலை விசுவாசிப்பதில்லை. அதனாலே தான் ஒரு சில சந்தர்ப்பங்களில் அவர்கள் இயேசு கிறிஸ்துவிடத்திலே மரித்தோரின் உயிர்த்தெழுதல் தொடர்பான கேள்விகளை கேட்டார்கள். கொரிந்து சபைக்குள்ளும் இருந்த ஒரு சில மக்கள் மரித்தோரின் உயிர்த்தெழுதலை விசுவாசியாதவர்களாயிருந்தார்கள். அதனாலே தான் பவுல் இந்த 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் மரித்தோரின் உயிர்த்தெழுதல் நிச்சயமானது, கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தது நிமித்தம் அந்த மரித்தோரின் உயிர்த்தெழுதல் நிச்சயமானது என்பதை குறித்து அவர் இந்த இடத்திலே பேசுகிறதை நாம் பார்க்கலாம். அதிலே ஒரு வசனம் தான் நான் வாசித்த அந்த பகுதி. இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாயிருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாயிருப்பீர்கள். இன்றைக்கு உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன். நீங்கள் எதற்காக கிறிஸ்துவில் நம்பிக்கை உள்ளவர்களாயிருக்கிறீர்கள்? நீங்கள் எதற்காக கிறிஸ்துவை பின்பற்றுகிறீர்கள்? நீங்கள் எதற்காக கிறிஸ்துவின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் எதற்காக அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாயிருக்கிறீர்கள்? நீங்கள் எதற்காக அவர் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாயிருக்கிறீர்கள்? பவுல் இங்கே இரண்டு மக்களை குறித்து பேசுகிறார். இந்த 19வது வசனத்திலே ஒரு மக்கள் இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்கள். இம்மைக்காக மாத்திரம் என்றால் இந்த உலகத்துக்காக மாத்திரம். இம்மைக்காக மாத்திரம் என்றால் இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்காக மாத்திரம்.
இம்மைக்காக மாத்திரம் என்றால் இப்பூமியில் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாழ்வுக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருக்கிற ஒரு மக்கள் கூட்டம் உண்டு. அவர்கள் அவ்வப்போது அவர்களுக்கு வியாதிகளில் சுகம் கிடைக்க வேண்டும், அதற்காக கிறிஸ்துவை பின்பற்றுவார்கள். அவ்வப்போது அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும், அதற்காக கிறிஸ்துவை பின்பற்றுவார்கள். அவ்வப்போது அவர்களுக்கு அற்புதங்கள் நடைபெற வேண்டும், அதற்காக கிறிஸ்துவை பின்பற்றுவார்கள். அவ்வப்போது அவர்களுக்கு வீடு வாசல்கள் ஆசீர்வாதங்கள் செழிப்பு உண்டாக வேண்டும், அதற்காக கிறிஸ்துவை பின்பற்றுவார்கள். இவர்கள்தான் இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள். ஆனால் இரண்டாவது ஒரு கூட்டம் இருக்கிறது, மறுமைக்காகவும் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள். இவர்கள்தான் சத்தியத்தின்படி கர்த்தரை பின்பற்றுகிறவர்கள். நானும் நீங்களும் எதற்காக கிறிஸ்துவை பின்பற்றி கொண்டிருக்கிறோம்? இம்மைக்காகவா, மறுமைக்காகவா? இதுதான் எங்களுக்கு முன்பதாக இருக்கின்ற பிரதானமான கேள்வி. பவுல் சொல்லுகிறார் இங்கே மிக அழகாய், இந்த கொரிந்து பட்டணத்து சபை மக்களுக்கு அவர் சொல்லுகிறார், இம்மைக்காக மாத்திரம் நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றினால் உங்களை போல பரிதாபமான மக்கள் யாருமே இல்லை என்று சொல்றார். பிரியமான தெய்வத்தின் ஜனமே, இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள் ஒன்றும் நம்மோடு கூட வரப்போவதில்லை. நாம் எதற்காக கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம்? நாம் அழைக்கப்பட்டதன் நோக்கம் என்ன? நம்முடைய இலக்கு என்ன? நம்முடைய பந்தய பொருள் என்ன? அது நித்திய ஜீவன். யோவான் 3:16 நாங்கள் வாசிக்கிறோம், தேவன் தம் ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இயேசுவை பின்பற்றுவதனால் எங்களுக்கு கிடைத்த வாக்குத்தத்தம் நித்திய ஜீவன். அந்த இலக்கை நோக்கித்தான் நானும் நீங்களும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அதுதான் மறுமையின் வாழ்வு. ஆனால் இன்றைக்கு பரிதாபம், அநேக தேவனுடைய பிள்ளைகள் இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக மாத்திரமே கிறிஸ்துவை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். மறுமையை அநேகர் மறந்தே போயாச்சு. அது எப்பயாவது நடைபெறுகிற மரண வீடுகளில் மாத்திரம் மறுமையை குறித்த பேச்சு எடுபடும். அதிலும் மிக மிக குறைவு. இப்பொழுது மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து விசுவாசிப்பது மிக மிக குறைந்து போய்விட்டது. மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து சபையிலே பேசுவது மிக மிக குறைந்து போய்விட்டது. மரித்தோரின் உயிர்த்தெழுதலை நம்பிக்கையோடு காத்திருப்பது மிக மிக குறைந்து போய்விட்டது. 1 தெசலோனிக்கர் 4:16 வருகிற பகுதிகளை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களாயிருந்தால், இதே பவுல் அப்போஸ்தலன் அங்கே தெசலோனிக்கே சபைக்கு அவர் கிறிஸ்துவின் வருகையை குறித்தும் அந்த வருகையின் போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களுடைய உயிர்த்தெழுதல் நடைபெறும் என்பதை அவர் வர்ணிக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். எக்காலம் தொனிக்கிற பொழுது மனுஷகுமாரன் சகல வல்லமை பொருந்தினவராய் மத்திய ஆகாயத்திலே தோன்றுவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தவர்கள் முதலாவது உயிரோடு எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் இவ்விதமாய் எடுத்துக்கொள்ளப்பட்டு என்றென்றும் அவருடனே கூட இருப்போம் என்று பவுல் அந்த காட்சியை வர்ணிக்கிறார். பிரியமான தெய்வத்தின் ஜனமே, நானும் நீங்களும் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? எதற்காக கிறிஸ்துவை பின்பற்றி கொண்டிருக்கிறோம்? மறுமையிலே நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்பதற்காகவா? எல்லாவற்றால் இம்மையிலேயே சுகபோகங்களை அனுபவித்து வாழ வேண்டும் என்பதற்காகவா? எது பிரதானமானது? எது அவசியமானது? எது தேவையானது? பிரியமான தெய்வத்தின் ஜனமே, இம்மையின் ஆசீர்வாதங்களை பார்த்து நிலையில்லாத தற்காலிகமான இம்மையின் ஆசீர்வாதங்களை பார்த்து நிலையான நித்திய நகரத்தை இழந்து போகாதிருங்கள். உங்களுக்கு ஒரு நித்திய நகரம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. யோவான் 14 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு வாக்களித்தது போல, என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. உங்களுக்கும் எனக்குமாய் கர்த்தர் மறுமையின் வாழ்வை வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, எனவே வெறுமனே இம்மையின் ஆசீர்வாதங்களுக்காக மாத்திரம், இவ்வுலக நன்மைகளுக்காக மாத்திரம் கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டாம். ஒரு நாள் மகிமையின் கர்த்தருடைய 2வது வருகையை சபை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் வருகையை குறித்து மறந்து போய்விட்டார்கள். அதை குறித்த எதிர்பார்ப்பே இல்லாமல் போய்விட்டது. சபைகளிலே அது பேசப்படுவதும் குறைவு. மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து இந்த கொரிந்து சபை மக்களுக்குள்ளே பல குழப்பம் இருந்தது. அது எப்படி உயிர்த்தெழுவார்கள்? எப்படி உயிர்த்தெழுதல் நடக்கும் என்று.
பவுல் மிக அழகாக பாருங்கள், இதே 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தின் இன்னும் ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன் பாருங்கள். 22வது வசனத்தை வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தின் 22வது வசனம். ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். தொடர்ந்து அவர் சொல்லுகிறார், அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதல் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். யார் உயிர்ப்பிக்கப்படுவார்களாம்? அவருடையவர்கள் தான் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். கிறிஸ்துவை உடையவர்கள், கிறிஸ்துவின் உடையவர்கள், அவர்கள் மாத்திரமே அவருடைய வருகையில் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்று வேதம் சொல்கிறது. பிரியமான தெய்வத்தின் ஜனமே, நாம் எதற்காக கிறிஸ்துவை பின்பற்றி கொண்டிருக்கிறோம்? இந்த கேள்வி இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து கேட்கிறார். எதற்காக என்னை பின்பற்றி கொண்டிருக்கிறீர்கள்? எதற்காக என்னை விசுவாசித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? சரீர பிரகாரமான சுகத்திற்காக என்னை விசுவாசிக்கிறீர்கள்? சரீர பிரகாரமான அப்பத்திற்காக, தண்ணீருக்காக என்னை விசுவாசிக்கிறீர்கள்? இயேசு கிறிஸ்துவை பின்பற்றின ஜனங்களை பார்த்து ஆண்டவர் அவர்களுடைய நோக்கத்தை அறிந்து அவர்களை பார்த்து கேட்டார், இந்த ஜனம் அப்பத்திற்காக என்னை பின்பற்றுகிறது. தற்காலிகமாய் இந்த உலகத்தோடு முடிவடைந்து போகின்ற வீடு வாசல்கள், சொத்து சுகங்கள், லௌகீக உலக ஆசைகளுக்காகவா கிறிஸ்துவை பின்பற்றுகிறீர்கள்? எதற்காக பின்பற்றுகிறீர்கள்? இன்றைக்கு 100 கிறிஸ்தவர்கள் இருக்கிற இடத்திலே அவர்களிடத்தில் இந்த கேள்வியை கேட்போமாயிருந்தால் எத்தனை பேர் மறுமைக்காக கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன் என்று சொல்வார்கள்? யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். நானும் நீங்களும் எதற்காக கிறிஸ்துவை பின்பற்றி கொண்டிருக்கிறோம்? பிரியமான தெய்வத்தின் ஜனமே, இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள் வேண்டாம் என்பதல்ல. இவ்வுலகத்தின் ஆசீர்வாதம் நமக்கு தேவையானதுதான் இங்கு இருக்கிற வரைக்கும். ஆனால் அது தற்காலிகமானது, அது நிலையானது அல்ல. நிலையான நித்திய ஆசீர்வாதம் மறுமையிலே நாம் பெற்றுக்கொள்ளப் போகிற நித்திய ஜீவன், அதுதான் நிலையானதும் நித்தியமானதுமான ஆசீர்வாதம். எனவே தற்காலிக இந்த இவ்வுலக ஆசீர்வாதங்களுக்காக நித்தியத்தை இழந்து போனால் என்னையும் உங்களை பார்க்கிலும் புத்தியினர்கள் வேறு யாருமே கிடையாது, வேறு யாருமே கிடையாது. அதனாலே தான் பவுல் சொல்லுகிறார், இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவை பின்பற்றுவீர்களாயிருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் நீங்கள் தான் பரிதாபமான கூட்டம், பரிதபிக்கப்படத்தக்கவர்கள் என்று சொல்லுகிறார். பிரியமான தெய்வத்தின் ஜனமே, சிந்தித்து பாருங்கள். எதற்காக கிறிஸ்துவை பின்பற்றி கொண்டிருக்கிறீர்கள்? எதற்காக? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கா? எல்லாவற்றால் இவ்வுலகத்தின் ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்பதற்கா? சுகம் எங்களுக்கு தேவைதான், வீடு எங்களுக்கு தேவைதான், பணம் எங்களுக்கு தேவைதான், எங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுவது அவசியமானதான். ஆனால் எல்லாவற்றை பார்க்கிலும் ஒன்று மிக மிக அவசியமானது, நித்திய ஜீவன், மறுமையின் வாழ்க்கை. எனவே கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் நீங்களாயிருந்தால் இம்மைக்காக மட்டும் அவரை பின்பற்ற வேண்டாம், மறுமைக்காகவும் பின்பற்றுங்கள். அதுதான் நிலையானது, அதுதான் நித்தியமானது. மற்றது யாவும் இவ்வுலகத்திலே அழிந்து போய்விடும். பிரசங்கி நூலை நீங்கள் வாசிக்கிற பொழுது அறிந்து கொள்வீர்கள், இவ்வுலகம் மாயை 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 என்று சகலவற்றையும் அனுபவித்த சாலமோன் ஞானி புலம்புகிறான். மாயை மாயை மாயை, எல்லாம் மாயை, சூரியனுக்கு கீழே நான் காண்பது எல்லாம் மாயை என்று புலம்புகிறான். மாயான உலகத்திலே நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது எங்களுக்கு நிரந்தரமான தேசம் அல்ல, நிரந்தரமான குடியிருப்பு அல்ல. வேதம் சொல்லுகிறது, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, எனவே இவ்வுலக வாழ்க்கையின் குடியிருப்பை பார்க்கிலும் பரலோக வாசியாவதற்கு நானும் நீங்களும் விருப்பப்பட வேண்டும், முயற்சிக்க வேண்டும், ஆயத்தமாக வேண்டும். எனவே இம்மைக்காக கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டாம், இம்மைக்காக மட்டும் கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டாம், மறுமையின் வாழ்வுக்காகவும் பின்பற்றுங்கள். அவருக்குள்ளே எப்படி அவர் உயிர்த்தெழுந்தது போல அவருக்குள்ளே நாம் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவோம் கர்த்தருடைய வருகையிலே. அதை விசுவாசியுங்கள். அவருடைய வருகை சீக்கிரமாயிருக்கிறது, அவருடைய வருகை சமீபமாயிருக்கிறது. எனவே லௌகீக காரியங்கள் வேதத்திலே சொல்லப்பட்டது போல, எபிரேயர் 12:1 நாங்கள் வாசிக்கிறது போல, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற பாரமான யாவற்றை நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை முதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடே ஓடக்கடவோம் என்று எபிரேயரை ஆக்கியோன் புத்தி சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். பிரியமான தெய்வத்தின் ஜனமே, நம்முடைய இலக்கு நித்திய ஜீவன்தான். நம்முடைய இலக்கு இம்மை அல்ல, மறுமைதான். நம்முடைய இலக்கு இவ்வுலகம் அல்ல,
பரலோக ராஜ்யம்தான் நம்முடைய இலக்கு. நித்திய ஜீவனை, பரம்பொருளை, அந்த பந்தய பொருளை சென்றடைவதுதான் நம்முடைய இலக்கு. எனவே நானும் நீங்களும் வெறுமனே கிறிஸ்துவை பின்பற்றுவது இவ்வுலக ஆசீர்வாதங்களுக்கு மட்டுமானதாக இருக்கக்கூடாது. கொலோசையர் நிருபத்திலே பவுல் அப்போஸ்தலன் இன்னும் அதிகம் ஒருபடி மேலே போய் அவர் சொல்லுகிறார், பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளை நாடுங்கள் என்று. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன்னதங்களில் இருக்கிற மேலானவைகளை நாடுங்கள். ஏனென்றால் அதுதான் நித்தியமானது, நிரந்தரமானது. பிரியமான தெய்வத்தின் ஜனமே, எனவே இம்மைக்காக மட்டும் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாயிருந்தால் நீங்கள் பரிதாபமான மக்கள். ஏனென்றால் அவருடைய வருகையிலே கைவிடப்படுவீர்கள். அதனால தான் பவுல் சொல்லுகிறார், நீங்கள் பரிதபிக்கப்படத்தக்கவர்கள். மறுமைக்காகவும் கிறிஸ்துவை பின்பற்றுங்கள். மறுவாழ்வை சந்திக்க வேண்டும் என்றும் கிறிஸ்துவை பின்பற்றுங்கள். மறுபடியும் நான் உயிர்த்தெழ வேண்டும் என்று கிறிஸ்துவை பின்பற்றுங்கள். மறுபடியும் மரித்தோரின் உயிர்த்தெழுதலிருந்து நான் என்னுடைய சரீரம் உயிரோடு மறுரூபமாக்கப்பட வேண்டும் என்று கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். அவருடைய வருகையிலே என் சரீரம் மறுரூப சரீரத்தை தரித்துக் கொள்ள வேண்டும் என்று கிறிஸ்துவை நம்புங்கள். அதற்காக பிரயாசப்படுங்கள். அதுதான் நிலையானதும் நித்தியமானதுமான ஆசீர்வாதம். பிரியமான தெய்வத்தின் ஜனமே, கண்களை மூடி தேவ சமூகத்திலே உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். எதற்காக கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன்? எதற்காக கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன்? எதற்காக கிறிஸ்துவை நான் நம்புகிறேன்? என்னுடைய நோக்கம் என்ன? இம்மைக்குரிய ஆசீர்வாதம் மட்டுமாயிருந்தால் அதை இன்றைக்கே மாற்றி விடுவோம். அது நிரந்தரமானது அல்ல, அது முடிவானது அல்ல, அது தற்காலிகமானது. நித்திய நிரந்தர ஆசீர்வாதம் மறுமையின் ஆசீர்வாதம், மறுமையின் ஆசீர்வாதம். எனவே வெறுமனே இவ்வுலக ஆசீர்வாதங்களுக்காக மட்டும் கிறிஸ்துவை பின்பற்றாமல் மறுமையின் வாழ்வை சுதந்தரிக்க வேண்டும் என்பதற்காகவும் கிறிஸ்துவை பின்பற்றுங்கள். எப்படியாகிலும் மரித்தோரிலிருந்து என்னுடைய சரீரம் உயிரோடு எழும்ப வேண்டும் என்பதற்காக கிறிஸ்துவை பின்பற்றியுங்கள். எப்படியாகிலும் அந்த பரலோக ராஜ்யத்தை நான் சுதந்தரிக்க வேண்டும் என்பதற்காக கிறிஸ்துவை பின்பற்றுங்கள். ஜெபத்திற்காக உங்கள் தலைகளை தாழ்த்துங்கள். அன்பின் பரலோக தந்தையே, இந்த நல்ல வேளைக்காகவே நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தாவே, இந்த வார்த்தைகளை கேட்டு செவிமடுத்த பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதுவரையும் தங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் எதற்காக உம்மை பின்பற்றினார்களோ ஆண்டவரை நாங்கள் அறியோம். ஆனால் நீர் அறிவீர், அவர்களும் அறிவார்கள். கர்த்தாவே, வெறுமனே இவ்வுலக ஆசீர்வாதங்களுக்காக, சுகத்துக்காக, தேவைகளுக்காக, ஆண்டவரை அற்புதங்களுக்காக, அடையாளங்களுக்காக உம்மை தேடிக்கொண்டிருப்போமாயிருந்தால் பரிதாபமான மக்களாய் மாறிவிடுவோம். உடைய வருகையிலே கைவிடப்படுவோமே. கர்த்தாவே, அது அல்ல முக்கியம். எங்களுக்கு மிக மிக முக்கியமானது ஆண்டவரை உம்முடைய வருகையிலே நாங்கள் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழ வேண்டும். எங்கள் சரீரங்கள் மறுரூப சரீரத்தை தரித்துக் கொள்ள வேண்டும். உம்மை எதிர்கொண்டு போக நாம் மேகங்கள் மேல் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும். அப்பா, அந்த மறுமையின் வாழ்வுக்காகவும் உம்மை பின்பற்ற, அந்த மறுமையின் வாழ்வுக்காகவும் உம்மை விசுவாசிக்க, அந்த மறுமையின் வாழ்வுக்காகவும் ஆண்டவரே உம்மை பின்தொடர நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கின்றோம். வார்த்தையை கேட்டு அதன்படி செய்வதற்கு தங்களை அர்ப்பணிக்கின்ற, தீர்மானிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உம்முடைய தேவ ஆசீர்வாதம் அவர்கள் ஒவ்வொருத்தரோடு தங்கட்டும். உம்முடைய வருகையிலே அவர்களை நினைவு கூறும்படி நாங்கள் ஜெபிக்கின்றோம். வெறுமனே சுயநலமாய் ஆண்டவரை இவ்வுலக நன்மைகளுக்காக மட்டும் உம்மை பிடித்து தொங்கிக் கொண்டிருக்காமல் நிரந்தரமான நித்தியமான மறுமையின் வாழ்வுக்காகவும் உம்மை பின்தொடர எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து நிற்கிறோம். நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் ஒரு தேவனுடைய செய்தியில் உங்களை சந்திக்கும் வரை தேவ கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருக்கட்டும். God bless you. Thank you.